ஸ்ரீ குருபியோ நமக. சுஃபியானி ஹஸ்ரத் மௌலானா ரூபியின் ஒரு மேற்கோளை பற்றி இங்கு காண்போம். அவர் கூறுகிறார், ஒன்ஸ் we were particles of light, now we are beings of light radiating love. அதாவது ஒரு காலத்தில் நாம் ஒளியின் துகள்களாக இருந்தோம், இப்போது நாம் ஒளியின் மனிதர்கள், அன்பை பரப்புகிறோம் என்று கூறியுள்ளார். நாம் ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாத சக்தியின் ஒளியின் துகள்களாக, அதாவது ஆன்மாவாக இருந்தோம். இப்போது நாம் ஒளி துகள்களின் மனித உருவங்களாக, அதாவது கோடிக்கணக்கான உயிர் அணுக்களின் கட்டமைப்பாக இருக்கிறோம். இந்த கோடிக்கணக்கான உயிரணுக்களை கட்டமைப்பது எது என்றால், மேலும் கீழுமாக இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர் மூச்சையாகும். அது வாயு என்ற சூத்திரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறது என்று உபனிஷத் கூறுகிறது. இந்த வாயு உடம்பை விட்டு அகன்று விட்டால் அங்கங்கள் கட்ட அவிழ்ந்துவிடும். இந்த ஒளி துகள்கள் மூலம் அன்பை பரப்புகிறோம். ஒளியில் அன்பின் கதிர்வீச்சு இல்லாவிட்டால் இயற்கையாகவே ஒளி மங்கிவிடும். இது பொய்யான வாழ்க்கை வாழ்வதற்கும் அதன் காரணம் இறப்புக்கும் வழிவகுக்கும். அதே சமயம் அன்பு பிரகாசித்தால் ஒளியும் பிரகாசமாகிறது. இதன் விளைவாக உண்மையுள்ள வாழ்க்கையும் அதன் மற்றும் அழியாத தன்மையும் கிட்டும். உண்மையான வாழ்க்கை வாழ்வார்கள், அதன் வழியே அழியாத தன்மையும் எட்டுவார்கள். திருக்குறளில் திருவள்ளுவர் பெருமான் இவ்வாறு கூறுகிறார், அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதில்லார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்று. அன்பின் வழியாக உயிர் நிலை பெறும் தன்மையை அடையலாம் என்பது இதன் சுருக்கமான பொருள். அன்பின் வழியாகவே உயிர் நிலை பெறும் தன்மையை அடைய இயலும் என்பது இதன் சுருக்கமான பொருள். பிரகதாரண்யக உபனிஷத் குறிப்பிடுகிறது இவ்வாறாக, ஓம் தமசோமா, அதாவது இருளில் இருந்து ஜோதிர்கமயா ஒளிக்கு அன்பின் வழியே எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இருளில் அன்பின் வழி புலப்படாது, ஒளியின் மூலமாகத்தான் அன்பின் வழி புலப்படும். அவ்வன்பின் வழியாகத்தான் ஒருவர் உயிர் நிலை பெறும் தன்மையை எய்த இயலும் என்னும் மெய்ப்பொருள் படவே வள்ளுவர் பெருமான் இக்குறளை நமக்கு தந்த அருளியுள்ளார். அன்பின் வழியது உயிர்நிலை என்று, அகுதிலார்க்கு என்பதோல் போர்த்திய உடம்பு என்று. இரண்டாவதாக பிரகதாரண்யக உபனிஷத் குறிப்பிடுகிறது, அவ்வொளியின் வழியே, அதாவது அன்பின் வழியே, அசதோமா உண்மையற்ற தன்மையிலிருந்து, பொய்யிலிருந்து, அசத்திலிருந்து சத்கமயா யதார்த்தத்திற்கு, உண்மைக்கு,
எங்களை அழைத்துச் செல்லுங்கள். மூன்றாவதாக, சத்தியத்தை பின்பற்றியதால் கிட்டும் அவ்வறிவின் மூலம், சத்தியத்தை பின்பற்றியதால் கிட்டும் அவ்வறிவின் மூலம் மிருத்யோமா மரண பயத்திலிருந்து, மரணத்தை பற்றிய அறிவை அறிந்து அதன் மூலம் மரண பயத்திலிருந்து, அமிர்தம் கமயா அழியாமைக்கு, அதாவது மீண்டும் ஒளி துகள்களுக்கே எங்களை அழைத்துச் செல்லுங்கள் என்பது இதன் பொருளாக இருக்கிறது. ஆகவே பிரகதாரண்யக உபனிஷத் சாந்தி பாடத்தை கீழ்கண்டவாறு மாற்றி சொன்னால் அது சொல்பவருக்கு மெய்ப்பொருளாகும். ஓம் தமசோமா ஜோதிர்கமயா, ஓம் தமசோமா ஜோதிர்கமயா, இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்துச் செல்லுங்கள். அசதோமா சத்கமயா, அசதோமா சத்கமயா, பொய்யிலிருந்து உண்மைக்கு அழைத்துச் செல்லுங்கள். பொதுவாக அதில் சொல்லப்பட்டு முதலில் அசோதோமா சத்கமயாக என்றிருக்கும், அதன் பிறகுதான் தமசோமா ஜோதிர்கமயாக என்றிருக்கும். அதைத்தான் இங்கு மாற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக மிருத்யோமா அமிர்தம் கமயாக, மிருத்யோமா அமிர்தம் கமயாக, சாவிலிருந்து சாகாமைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்னும் மெய்ப்பொருளுடன், என்னும் மெய்ப்பொருளுடன் பகவான் ரமண மகரிஷி அவருடைய உபதேசத்தில் கூறியது போல கிடைக்கும் ஒளியுடன், தற்செயலாக கிடைக்கும் ஒளியுடன் நீங்கள் தொடர்ந்து பணியாற்றினால் உங்கள் சத்குருவை நீங்கள் சந்திப்பீர்கள். உங்கள் சத்குருவை நீங்கள் நிச்சயம் சந்திப்பீர்கள். அவர் உங்களை தேடி வருவார். இதன் விளைவாக தேடுதல் என்பது உள்ளே இருக்கும், தேடுதல் என்பது உள்ளே இருக்கும் தேடுபவரை கண்டுபிடிப்பதில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது. தேடுதல் என்பது உள்ளே இருக்கும் தேடுபவரை கண்டுபிடிப்பதில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ளது. உள்ளே இருக்கும் தேடுபவர் தோன்றினால் எல்லாம் ஒளியாகிறது. மேலும் ஒளி அதன் மூலத்திற்கு திரும்பும்போது, ஒளி அதன் மூலத்திற்கு திரும்பும்போது அது ஒளிரச் செய்ததிலிருந்து எதையும் எடுத்துச் செல்லாது. இதுவும் சுஃபியானி ஹஸ்ரத் மௌலானா ரூபியின் கூற்றுதான். ஒளி அதன் மூலத்திற்கு திரும்பும்போது அது ஒளிரச் செய்ததிலிருந்து எதையும் எடுத்துச் செல்லாது. அதாவது அமிர்தம் கமயகா என்று உபனிஷத் சொல்வது போல் ஒளி அதன் மூலத்திற்கு திரும்பி போகும்போது ஒன்றுமில்லாத சக்தியின் ஒளியின் துகள்களாக, ஒன்றுமில்லாத சக்தியின் ஒளியின் துகள்களாக, அதாவது ஆன்மாவாக ஆவதே ஆகும். அமிர்தம் கமயா என்பது இது இவ்வாறு தான் பொருள் கொள்ள வேண்டும். அவ்வாறு திரும்பும்போது, அவ்வாறு ஒளி அதன் மூலத்திற்கு திரும்பும்போது அது ஒளிரச் செய்த பஞ்ச கோஷங்களான இவ்வுடம்பு, மனம், புத்தி
பிராணன் மற்றும் ஆனந்தம். மேலும் இவைகளின் வழியே ஒளிர்ந்த உலகங்கள் மற்றும் பிரபஞ்சங்கள், உலக பொருட்கள் இவை எதையும் எடுத்து செல்லாது. பின் அங்கு நிலவுவது தூய அமைதி ஒன்றே ஆகும். பின் அங்கு நிலவுவது தூய அமைதி ஒன்றே ஆகும். அதனால்தான் பிருகத்காரண்யக உபனிஷத் அந்த சாந்தி பாடத்தில் இறுதி முடிக்கிறது. ஓம் சாந்தி 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 ஹி என்று. ஸ்ரீ குருபியோ நமக.